ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 186. இதில் நித்யானந்தர் கௌரங்கரை சந்தித்தல் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கொல்கத்தா சமீபம் உள்ள ஏகச்சக்கர தாமில் வசித்து வந்த நித்தாயின் பெற்றோரான ஹதாய் பண்டிதரும் பத்மாவதி தாயாரும் தங்களின் மகனை ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரிவது கிடையாது. அவர் மீது அவர்கள் அவ்வளவு பற்றுதலோடு இருந்தார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நித்தாயை விளை நிலங்கள் இருக்கும் இடத்திற்கும் கடை தெருவுக்கும் அவ்வப்போது ஹதாய் பண்டிதர் அழைத்துச் செல்வார். அவரால் தனது நித்தாயை ஒரு நொடிப்பொழுது கூட பார்க்காமல் இருக்க முடியாது. இப்பொழுது நித்தாய்க்கு 12 வயது ஆனபோது ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு நவதீபத்தில் அவதரித்தார். கௌரங்கா கௌரங்கா என நித்தாய் கூக்குரல் இடும்போது இந்த முழு பிரபஞ்சமுமே ஆட்டம் கண்டது. அவர் அவ்வாறு கூவி அழைத்தது இடியோசை போல் லட்சக்கணக்கான மடங்கு அதிக ஓசை உண்டாக்கினாலும் அது இனிமையாகவும் அழகாகவும் இருந்தன. நித்தாய் தனக்குத்தானே நினைத்து கொண்டார், ஓ கலியுக தர்மம் ஆன ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதில் என்னுடைய பகவான் கௌரங்கருக்கு உதவி செய்யும் நித்திய குறிக்கோளை பூர்த்தி செய்வதற்காக நான் அவதரித்து இருக்கின்றேன். தற்போது பகவான் கௌரங்கர் அவதரித்து இருக்கின்றார். ஆனால் எனக்காக தங்களை அர்ப்பணம் செய்துள்ள எனது பெற்றோரை எப்படி பிரிந்து நான் அவரிடம் செல்வேன்? ஏனென்றால் என் மீதான அவர்களின் அன்பு அவர்களுடைய வாழ்வின் ஆதாரமாக உள்ளது. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் ஒரு நாடோடி பிராமணர் ஹதாய் பண்டிதரின் இல்லத்திற்கு விஜயம் செய்தார். ஹதாய் பண்டிதர் அந்த பிராமணரை வரவேற்று உபசரித்தார். பத்மாவதி தாயார் அவரை உபசரிப்பதற்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் சேகரித்தார். ஹதாய் பண்டிதரும் நித்தாயும் அந்த பிராமணரின் திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார்கள். பத்மாவதி தாயார் அவருக்கு பிரசாதங்களை அளித்து உபசரித்தார். ஹதாய் பண்டிதர் அந்த பிராமணரிடம் கூறினார், ஓ வைஷ்ணவர்களுக்கான சேவையே எங்களது செல்வம். எங்களது இல்லத்தை ஆசீர்வதித்தமைக்கு உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு அளித்தமைக்கும் தங்களுக்கு நன்றி. என்னிடம் இருக்கும் வஸ்துக்களில் உங்களுக்கு பயன் தரக்கூடியது எதுவாக இருப்பினும், ஓ எனது அன்பு பிராமணர் அவர்களே, அதை என்னிடம் இருந்து கேட்பதற்கு தயவு செய்து தயங்காதீர்கள். நீங்கள் எதை விரும்பினாலும் நான் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். என்னுடைய குடும்பமும் நானும் தங்களின் சேவையில் இருக்கின்றோம். ஓ அன்பு பிராமணர் அவர்களே, நான் தங்களுக்கு என்ன அளிக்க வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது அந்த சந்நியாசி பிராமணர் சிறிது நேரம் சிந்தித்த பிறகு அமைதியாக கூறினார், ஓ இந்த பாரத பூமி முழுவதிலும் உள்ள எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் நான் பயணம் செய்ய இருக்கின்றேன். ஆனால் நான் எந்த துணையும் இல்லாமல் இருக்கின்றேன். எனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகின்றார். என்னோடு சேர்ந்து வருவதற்கு யாராவது ஒருவர் தேவைப்படுகின்றார். என்னுடைய இதயத்தில் உள்ள விருப்பம் இது. நீங்கள் உங்கள் மகன் நித்தாயை என்னுடன் பயணம் செய்ய அனுப்ப வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது ஹதாய் பண்டிதரின் மிருதுவான அன்பான இதயத்தின் மீது ஒரு பெரிய இடி தாக்கியது போல் இருந்தது. சிறிய நித்தாயை ஒரு நொடி கூட பிரிந்து இருப்பது என்னும் எண்ணம் கூட பொறுத்து கொள்ள முடியாதது. இருப்பினும் அவர் தனக்குள் நினைத்தார், ஓ என்ன செய்வது? நான் இந்த தானத்தை இந்த பிராமணருக்கு அளிக்கவில்லை என்றால் நான் மத கோட்பாடுகளை மீறுவது போலாகும்.
ஆனால் அதே சமயத்தில் நான் அவருக்கு நித்தாயை தானமாக கொடுத்துவிட்டால் எனக்கு மட்டும் கிடையாது, எனது அருமை மனைவி பத்மாவதிக்கும் கூட மரணம் ஒன்றுதான் ஒரே வழியாக இருக்க முடியும். தவிர்க்க முடியாத இந்த முடிவை தெரிந்து கொண்டு ஹதாய் பண்டிதர் தனது மனைவியிடம் சென்று தழுதழுத்த குரலில் கூறினார், ஓ தேவி, இந்த சந்நியாசி ஒரு தானத்தை கேட்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும்? பத்மாவதி தாயார் பதிலளித்தார், ஓ எனதருமை பிரபுவே, ஆமாம், உண்மையில் நீங்கள் அந்த பிராமணருக்கு தானங்கள் அளித்து ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் ஏன் என்னுடைய கருத்தை கேட்கின்றீர்கள்? நான் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் உங்களைத்தான் பின்பற்றுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமே என்றாள் அவள். இப்பொழுது ஹதாய் பண்டிதர் தழுதழுத்த குரலில் பதில் அளித்தார், ஓ தேவி, அவர் நம் மகன் நித்தாயை அல்லவா கேட்கின்றார்? பத்மாவதியின் மூச்சு அவர் உடலை விட்டு அகன்றது. சற்று திகிலுடன் கூடிய குரலில் அவர் முணுமுணுத்தார், ஓ நமது மகனையா, என்னுடைய நித்தாயையா? தன் கணவரிடம் இருந்து வேறு பக்கம் திரும்பி கட்டுக்கடங்காமல் அழுது கொண்டு இருந்த பத்மாவதி தாயார் தனது உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிடும் என நினைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஹதாய் பண்டிதர் பக்கம் திரும்பி அமைதியாக கூறினார், ஓ பிரபு, இது நமது மத கோட்பாடு. அவர் கேட்பதை நாம் அளித்து ஆக வேண்டும். ஹதாய் பண்டிதர் நித்தாயின் கையை பிடித்து பிராமணரை பார்த்து கூறினார், ஓ நீங்கள் என் மகனை மட்டும் கேட்கவில்லை, நீங்கள் என்னுடைய உயிரையே கேட்கின்றீர்கள். தன் கண்களில் கண்ணீர் ததும்ப அவர் தன்னுடைய நித்தாயை அந்த பிராமண சந்நியாசியிடம் ஒப்படைத்து விட்டார். இப்பொழுது ஹதாய் பண்டிதரும் பத்மாவதி தாயாரும் நித்தாயை கூட்டிக் கொண்டு செல்லும் பிராமணரை பார்த்தவுடன் அழுது கொண்டு தழுதழுத்த குரலில், ஓ நித்தாய், ஓ நித்தாய் என அழைத்து தரை மீது விழுந்து விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு பிரிவு துயரின் கடுமையால் அவர்கள் தங்கள் நினைவை இழந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த ஏகச்சக்கர கிராமவாசிகள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அந்த முழு கிராமமே நித்தாயின் பிரிவு துயரில் ஆழ்ந்து இருண்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் மூழ்கிவிட்டது. அந்த கிராமத்து மக்களின் நிலைமை விவரிக்க முடியாத அளவிற்கு இருந்தன. ஹதாய் பண்டிதர் ஒரு நாளில் 24 மணி நேரமும் கதறி கதறி அழுதார். அவருடைய அழுகையை பார்த்து அந்த கிராமத்தில் இருந்த கற்களும் மரங்களும் உருகின. 3 மாதங்கள் வரை ஹதாய் பண்டிதரும் பத்மாவதி தாயாரும் உண்ண கிடையாது, உறங்க கிடையாது. ஒரு பருக்கை உணவு கூட அவர்களது உதட்டினை தாண்டவில்லை. தங்களின் ஆயுள் அதிகரித்துவிடும் என்று அஞ்சியும் நித்தாயின் அதிகமான பிரிவு துயரை தாங்க வேண்டி இருக்குமே என நினைத்தும் அவர்கள் உண்பதில் இருந்து விலகி இருந்தார்கள். ஆரா துயர் கொண்ட ஹதாய் பண்டிதர் மற்றும் பத்மாவதி தாயாரின் உடல்கள் மீது பல நாட்களுக்கு சூரியன் எழுந்து மறைந்து வந்தது. நித்தாயின் புனித திருநாமத்தை 24 மணி நேரமும் ஜபித்து கொண்டு பிரிவு துயரின் பைத்தியத்தில் அவர்கள் தங்கள் மகனின் வருகைக்காக காத்து இருந்தார்கள். இந்த லேசான நம்பிக்கைதான் அவர்களை உயிருடன் வைத்து இருந்தன. இருப்பினும் நீண்ட 3 மாத காலம் நம்பிக்கையோடு காத்து இருந்த பின்பு எப்பொழுதுமே நித்தாய் திரும்பி வரமாட்டார் என்று அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இவ்வாறாக அவர்கள் தங்களின் ஜட உடலை நீத்து விட்டார்கள். இப்பொழுது ஹதாய் பண்டிதர் மற்றும் பத்மாவதி தாயாரின் மறைவுக்கு பிறகு அந்த கிராம மக்கள் அதே கிராமத்தில் தங்கள் வாழ்க்கையை தொடர எந்த முகாந்தரமும் இல்லை. ஒரு காலத்தில் ஆனந்தமாக இருந்த அந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த கிராமவாசிகள் எல்லா திக்குகளையும் நோக்கி செல்ல துவங்கி விட்டார்கள். ஏகச்சக்கராகவே சுருங்கி நொறுங்கிய வறண்ட பொட்டல் காடாக மாறிவிட்டது. இப்பொழுது 12 வயதில் ஏகச்சக்கரா கிராமத்தை விட்டு சென்ற பிறகு நித்தாய் 12 ஆண்டுகள் ஓ கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா என்ற ஆழ்ந்த குரல் ஓசையுடன்
பகவான் கிருஷ்ணருக்கான அன்பினால் மயக்கமுற்று பல புண்ணிய கஷேத்திரங்களில் அலைந்து திரிந்தார். விருந்தாவனத்தை அடைந்த பிறகு தன்னுடைய கௌரங்கரின் அழைப்பிற்காக அங்கே காத்து கொண்டு இருந்தார். இதற்கு இடையில் ஸ்ரீ கௌரச்சந்திரரும் அவரது பக்தர்களும் நவதீபத்தில் இடைவிடாது சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். நித்யானந்த பிரபு மட்டுமே அங்கு காணப்படவில்லை. இது பகவான் கௌரச்சந்திரரை வருத்தம் அடைய செய்தது. நித்யானந்த பிரபுவை காணாமல் இருப்பதினால் உண்டான துயரத்தை விவரிக்க வார்த்தைகள் கிடையாது. அவர் நித்யானந்த பிரபுவை பற்றி தொடர்ந்து நினைத்து கொண்டு இருந்தார். இப்பொழுது நித்யானந்தருக்கு பகவான் கௌரச்சந்திரன் உள் மனது தெரிந்துவிட்டது. பகவான் கௌரங்கர் இந்த புவி மீது தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட நித்யானந்தர் நந்த ஆச்சாரின் இல்லத்தில் தங்கும் பொருட்டு உடனடியாக நவதீபத்திற்கு பயணம் செய்தார். இப்பொழுது பகவான் நித்யானந்தர் ஒரு அவதூதரை போன்று உடை அணிந்து இருந்தார். அவர் கவர்ச்சிகரமான உடலை உடையவராக இருந்தார். அவர் எப்பொழுதும் ஆழ்ந்த தெளிவான சிந்தனையில் இருந்தார். இரவு பகல் இப்படியாக பகவான் நித்யானந்தர் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமங்களை ஜபித்தார். இந்த உலகங்களிலும் அவர் பகவான் சைத்தன்யரின் கருணை வடிவமாக விளங்கினார். பகவான் கிருஷ்ணருக்கான அன்பினால் உணர்ச்சி பூர்வமாக அவர் உறக்க கதறினார். வசீகரிக்கக்கூடிய அவரது முகத்தினால் லட்சக்கணக்கான நிலவுகளை தோற்கடித்தார். அவருடைய இனிய புன்னகை இந்த உலகத்தின் எல்லா மக்களையும் உற்சாகப்படுத்தியது. அவரது அழகிய பிரகாசமான பற்கள் முத்துக்களைப் போன்று இருந்தன. மேலும் அவரது விரிந்த தாமரை போன்ற கண்கள் அவரது முகத்தின் பொலிவை அதிகரித்தன. அவரது கைகள் முழங்கால் வரை நீண்டு இருந்தன. அவரது மார்பு மிக பறந்து இருந்தன. அவரது தாமரை திருப்பாதங்கள் நடப்பதில் தேர்ச்சி உடையவையாக இருந்தன. பகவான் நித்யானந்தர் ஒவ்வொருவர் இடமும் ஆழ்ந்த கருணையுடன் உரையாடினார். அவரது தாமரை இதழ்கள் போன்ற ஆதரத்தில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் பலநோக்கு கர்மங்களின் பந்தத்தில் இருந்து ஒருவரை விடுபட வைத்தது. பகவான் நித்யானந்தர் நதியாவில் பிரவேசம் செய்த உடனேயே அந்த நகரவாசிகள் அனைவரும் ஜெய ஜெய என கோஷம் இட்டார்கள். நந்த ஆச்சாரியர் கூறினார், என்று தங்களின் வரவினால் என்னுடைய வீடு ஆன்மீக உலகமாக மாறிவிட்டது. உங்களுடைய புகழினை விளக்குவதில் யாரேனும் திறமைசாலியாக இருக்க முடியுமா? யாராவது ஒருவர் தங்களின் புனித திருநாமங்களை ஜபம் செய்தால் கூட அவர் கண்டிப்பாக தூய்மை அடைவார். என்னுடைய பகவான் நித்யானந்தரே, உங்களை பார்ப்பதில் மூலமே நான் மிக மிக சந்தோஷம் அடைகின்றேன். தற்போது தாங்கள் மதிய உணவை எடுத்துக்கொண்டு இங்கேயே எனது வீட்டில் தங்கியிருங்கள் என்றார் அவர். நித்யானந்தர் பதிலளித்தார், ஓ நந்த ஆச்சாரியரே, நீங்கள் மகா பாகவதர், என் பகவானின் தூய பக்தன் ஆகையால் நான் கண்டிப்பாக உமது வீட்டில் தங்குகிறேன். இருப்பினும் நான் இங்கு இருப்பதை இரகசியமாக வைத்து இருக்க வேண்டும் என உம்மை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் என் பகவான் என்னை கண்டுபிடித்து விடுவார் என்றார் அவர். பகவான் நித்யானந்தரின் நவதீப வருகை கேள்விப்படும் யார் ஒருவரும் பகவான் கிருஷ்ணருக்கான அன்பு மற்றும் பக்தி என்ற பொக்கிஷத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். இப்பொழுது நவதீபத்தில் நித்யானந்தர் வந்து இருப்பதை அறிந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தனது இதயத்தில் அதிக சந்தோஷத்துடன் இருந்தார். பகவான் ஏற்கனவே நித்யானந்தரின் வருகை பற்றி வைஷ்ணவர்கள் இடம் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அவருடைய கூற்றின் விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது அவர் கூறினார், இன்னும் 2 நாட்களில் மேன்மை பொருந்திய ஒரு நபர் இங்கு வருவார். இன்று ஒரு அதிசயமான கனவு ஒன்றை கண்டேன். உச்சியில் கொடியுடன் கூடிய ஒரு அழகிய தேர் என் கதவு அருகில் வந்து நிற்பதை நான் கண்டேன். அந்த தேருக்குள் ஒரு பிரசித்தி பெற்ற நபர் இருந்தார். அவர் தன் தோளின் மீது பெரிய தூணை சுமந்து இருந்தார்.
அவர் அமைதியற்று இருந்தார். அவர் தன் சட்டைப்பையுடன் ஒன்று சேர்த்து கட்டப்பட்ட ஒரு தடியையும் தனது இடது கையில் ஒரு கலப்பையும் வைத்து இருந்தார். அவர் நீல நிறத்தில் உடைகளை அணிந்து இருந்தார். அவருடைய மார்புக்கு மேலாக ஒரு நீல நிற சாதரை அணிந்து இருந்தார். அதிசயமான காது வளையம் ஒன்று அவரது இடது காதில் தொங்கியது. அவருடைய அங்க அடையாளங்கள் இருந்து அவர் அலாதர பலராமர் என்று நான் யூகிக்கின்றேன். இதுதான் நிமாய் பண்டிதரின் வீடா என அவர் மீண்டும் மீண்டும் வினவிக்கொண்டு இருந்தார். அந்த மாதிரியான உதாரண குணமுள்ள சக்தி வாய்ந்த நபரை நான் எப்போதும் கண்டது கிடையாது. அவர் மிகவும் பிரகாசத்துடன் ஒரு அவதூதர் மாதிரி உடை அணிந்து இருந்தார். அவரை கண்டு நான் முழுவதுமாக திகைப்பு அடைந்தேன். ஓ, நீங்கள் யார் என நான் அவரிடம் வினவினேன். நான் தங்களின் சகோதரன். நாம் நாளை சந்தித்து கொண்டு ஒருவரை பற்றி மற்றவர் அறிந்து கொள்ளலாம். இதை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய சந்தோஷம் அதிகரித்து விட்டது. நான் என்னை அந்த நபர் மாதிரியே கருதி கொள்கிறேன் என்றார் அவர். இவ்வாறு பேசிய பிறகு பகவான் சைத்தன்யர் உணர்ச்சி வசப்பட்டு சமாதி நிலையை அடைந்து அலாதர பலராமரை போன்று கர்ஜிக்க துவங்கினார். முராரி குப்தர் கௌரங்க மகாபிரபு இடம் கூறினார், ஓ எனது பகவானே, மிக பிரசித்தி பெற்ற ஒரு நபர் நவதீபத்திற்கு வந்து இருக்கின்றார் என்பதை தங்களின் கனவு குறிப்பால் உணர்த்துவதாக நான் நம்புகிறேன். விரைவில் நாம் அனைவரும் ஒரு உன்னத புருஷரை சந்திக்க இருக்கின்றோம் என தாங்கள் கூறியிருக்கின்றீர்கள். பகவான் பதிலளித்தார், அவர் வந்துவிட்டதாக என் இதயம் என்னிடம் கூறுகின்றது. அதோ மிகப்பெரிய சாது நவதீபத்தில் வருகை புரிந்து இருக்கின்றார். ஓ சீவாச பண்டிதா, நீங்கள் சென்று பிரசித்தி பெற்ற அந்த பெரிய நபரை கண்டு பிடியுங்கள். அவர் எங்கிருந்து வருகின்றார் என்பதை கேட்டறிந்து வாருங்கள் என்றார் அவர். பகவானின் உத்தரவின்படி தூய பக்தர்களான ஹரிதாஸ் தாக்குரரும் சிவாசா பண்டிதரும் பகவான் நித்யானந்தரை தேடி நவதீபம் முழுவதும் சந்தோஷமாக சுற்றி அலைந்தார்கள். ஆனால் இவ்வாறு 9 மணி நேர தேடுதலுக்கு பிறகு அவர்கள் பகவான் இடமே திரும்பி வந்து விட்டார்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தனக்குத்தானே நினைத்தார், ஓ இந்த தேடுதல் வேட்டைக்கு உத்தரவிடும் சாக்கில் பகவான் நித்யானந்தர் மிக மிக இரகசியமானவர் என நான் இவர்களுக்கு காண்பித்து இருக்கின்றேன். சில மக்கள் எனக்கு புகழாரம் சூட்டுவார்கள். ஆனால் நித்யானந்தரின் நாமத்தை கேட்டவுடன் அவர்கள் எழுந்து சென்று விடுகின்றார்கள். அந்த அபராதத்திற்காக அவர்கள் யமராஜரின் லோகத்திற்கு சென்று ஆக வேண்டும். நித்யானந்தரின் அந்த அவதாரம் மிக மிக இரகசியமானது. நான் என்னுடைய உள் உணர்வுடன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தால் ஒழிய யார் ஒருவரும் அவரை காண்பது அரிது. பகவான் நித்யானந்தரின் அளவிட முடியாத குண அதிசயங்களில் யாரேனும் குற்றம் குறை கண்டுவிட்டால் கிருஷ்ண பக்தியில் இருந்தாலும் கூட உடனடியாக அவரது பக்திக்கு தடை உண்டாகிவிடும் என பகவான் சைத்தன்யர் எச்சரித்தார். சீவாசா பண்டிதரின் தலைமையில் ஆன எனது பக்தர்கள் பகவான் நித்யானந்தரின் விஞ்ஞானத்தில் பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய சில லீலைகளின் காரணமாக அவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்தர்களை பார்த்து மகாபிரபு கூறினார், வாருங்கள், என்னுடன் வாருங்கள், அவரை கண்டுபிடிக்கச் செல்வோம் என்றார் அவர். இப்பொழுது பகவான் கௌரங்கர் தனது உடல் முழுவதும் நடுநடுங்க அவருடைய குரல் தழுதழுக்க நந்த ஆச்சாரின் வீட்டிற்கு பக்தர்களை அழைத்து சென்றார். மஞ்சள் நிற காந்தியுடைய பகவான் சைத்தன்யர் நடக்கும்போது தடுமாறி சென்றார். தன்னுடைய சகோதரரை காணும் எதிர்பார்ப்பில் உணர்ச்சி நிரம்பியவராக இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு எப்படியோ சிரமப்பட்டு நிமிர்ந்து நின்றார். இவ்வாறாக ஸ்ரீ கௌரங்கர் தன்னுடைய சகாக்களுடன் இறுதியாக நந்த ஆச்சாரின் இல்லத்தை அடைந்து விட்டார். வைரம் போன்று ஜொலிக்கும் ஒரு நபர் நந்த ஆச்சாரின் இல்லத்தில் அமர்ந்திருப்பதை இவர்கள் கண்டுவிட்டார்கள். அவருடைய பிரகாசம் கோடிக்கணக்கான சூரியன்களின் பிரகாசத்தை ஒத்து இருந்தன. அவர் தன் சுய மனோநிலையில் ஆழ்ந்த தியானத்தில் திளைத்து இருந்தார். அவர் எல்லா நேரங்களிலும் புன்னகையை வெளிப்படுத்தி வந்தார்.
பகவான் நித்யானந்தர் தூய பக்தியின் ஆழ்ந்த சமாதி நிலையில் இருப்பதை அறிந்திருந்த பகவான் சைத்தன்யரும் அவரது பக்தர்களும் தங்கள் வந்தனத்தை தெரிவித்தார்கள். ஒவ்வொருவரும் மரியாதையுடன் பணிவுடன் அருகில் அமர்ந்தார்கள். யாரும் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. அப்படியே அவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். பிறகு சைத்தன்ய மகாபிரபு பகவான் நித்யானந்தர் முன்பாக வந்தார். உடனடியாக நித்யானந்தர் தன் இதயத்தின் கடவுளான சைத்தன்ய மகாபிரபுவை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். இப்பொழுது பகவான் நித்யானந்தர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திகைப்பு அடைந்தார். கண் இமை கொட்டாமல் அவர் பகவான் கௌரங்கரை உற்று நோக்கி கொண்டு இருந்தார். அவர்கள் இருவரும் ஏதும் பேச கிடையாது. இப்படியும் அப்படியும் நகரக்கூட இல்லை என அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஒவ்வொருவரின் உயிரும் ஆத்மாவான பகவான் கௌரங்கர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பகவான் நித்யானந்தரை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க துவங்கினார். அவர் கூறினார், ஓ சீவாசா, தயவு செய்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை பாடு என்றார். ஸ்ரீவாசா பண்டிதர் மடித்து வைக்கப்பட்ட ஒரு ஓலைச்சுவடியில் இருந்து படித்து கூறினார். தனது தலையில் மயில் பீலியுடன் கூடிய ஆபரணத்தையும் தன் காதுகளில் நீல நிற கர்ணிகர பூக்களையும் தங்கம் போன்று பிரகாசமான மஞ்சள் நிற ஆடைகளையும் மற்றும் வைஜெயந்தி மாலையும் அணிந்து கொண்டு பகவான் கிருஷ்ணர் நாட்டிய பேர் ஒளிகளில் பெரிய நாட்டியம் ஆடுபவராக தன் உன்னத உருவத்தை வெளிப்படுத்தி விருந்தாவனத்தில் நுழையும் போது தன் தாமரை பாதங்களில் அடி சுவட்டின் மூலம் அதற்கு அழகூட்டினார். தன்னுடைய புல்லாங்குழலில் உள்ள துளைகளை தன்னுடைய உதடுகளின் அமிர்தத்தால் நிரப்பினார். அந்த இடைச்சிறுவர்கள் பகவான் கிருஷ்ணரை புகழை பாடினார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 10.21.5. இந்த ஸ்லோகத்தை கேட்டவுடன் பகவான் நித்யானந்தர் உணர்ச்சியற்று தரை மீது விழுந்து விட்டார். அதிகமான எழுச்சி காரணமாக பகவான் நித்யானந்தர் உணர்வற்று இருந்தார். பகவான் கௌரங்கர் ஸ்ரீவாச தாக்குரர் இடம் தொடர்ந்து ஸ்லோகத்தை பாடுமாறு கூறினார். நித்யானந்தர் கதறினார், ஓ தயவு செய்து என்னை பிடித்து கொள்ளுங்கள். அந்த இடைச்சிறுவன் கிருஷ்ணர் எங்கே? தயவு செய்து எனக்கு தேன் கொடுங்கள். என்னுடைய அழகி துணைவி ரேவதி எங்கு இருக்கின்றாள்? பிறகு பகவான் நித்யானந்தர் பகவான் கௌரங்கரின் தாமரை திருப்பாதங்களில் விழுந்தார். இருவரும் மாறி மாறி ஒருவர் மற்ற ஒருவரின் தாமரை திருப்பாதங்களை பிடித்து கொள்ள முயன்றார்கள். இரண்டு பகவான்களும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு கதறினார்கள். பகவான் நித்யானந்தர் மகாபிரபுவின் திருமுகத்தை பார்த்து புன்னகையுடன் கூறினார், ஓ இத்தனை நாட்களாக நீங்கள் எங்கு இருந்தீர்கள் பகவானே? நான் இந்த உலகம் முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். ஆனால் தங்களை பற்றிய எந்த ஒரு செய்தியும் என்னால் பெற முடியவில்லை. இறுதியாக நந்த மகாராஜாவின் மைந்தன் தன் உண்மையான நிலையை மறைத்துக் கொண்டு நவதீபத்தில் வாழ்ந்து வருவதாக கேள்விப்பட்டேன். இந்த திருடனை பிடிப்பதற்காக நான் இங்கு வந்தேன். இன்று நான் தங்களை பிடித்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்றார் அவர். இவ்வாறு கூறுகையில் பகவான் நித்யானந்தர் சிரிக்கத் துவங்கினார். அளவும் செய்தார். நாட்டியம் ஆடினார். கூடவே கௌரங்க மகாபிரபு நடனம் ஆடினார். நித்யானந்தரின் சந்தோஷம் எல்லை கடந்து சென்றது. ஒவ்வொருவரும் அவரை சமாதானப்படுத்த முயன்றும் அவர்களால் இயலவில்லை. எல்லா பக்தர்களுமே அவரை சமாதானப்படுத்துவதில் தோல்வி அடைந்தபோது மகாபிரபு தானே அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு அவ்வாறு நித்யானந்தரை தழுவிக்கொள்கையில் பகவான் நித்யானந்தர் தன் வாழ்க்கையை மகாபிரபுவுக்காக தியாகம் செய்வதாக கூறினார். இவ்வாறாக அவர் பகவான் சைத்தன்யரின் மடி மீது செயலற்று விழுந்தார். பகவான் நித்யானந்தர் பகவான் சைத்தன்யரின் அன்பு எனும் பேரின்ப வெள்ளத்தில் மிதந்தார். எவ்வாறு லக்ஷ்மணன் ராவணனின் சக்தி ஆயுதத்தால் தாக்குண்ட போது பகவான் ராமரின் மடி மீது கிடந்தாரோ அப்படி பகவான் நித்யானந்தர் அன்பு மற்றும் பக்தி என்னும் அம்புகளால் துளைக்கப்பட்டு மூர்ச்சை அடைந்து விட்டார். நித்யானந்தரை மடியில் வைத்து கௌரச்சந்திரரும் கதறி கதறி அழுதார். பகவான்கள் இருவருமே விளக்க முடியாத அளவு சந்தோஷத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையிலான அன்பும்
பாசமும் ராமபிரானுக்கும் லட்சுமணனுக்கும் இடையில் இருந்ததைப் போன்று இருந்தன. இதைத் தவிர கௌரச்சந்திரருக்கும் நித்யானந்தருக்கும் இடையில் நிலவிய அன்புக்கு வேறு எந்த உதாரணமும் கொடுக்க இயலாது. சிறிது நேரத்திற்கு பிறகு நித்யானந்தர் தனது சுய நினைவுக்கு வந்துவிட்டார். எல்லா பக்தர்களும் ஹரி ஹரி என பாடத் துவங்கினார்கள். நித்யானந்தரும் கௌரச்சந்திரரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரு வார்த்தையை கூட வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது அவர்களை பிரமிக்க வைத்தன. இப்பொழுது கூடியிருந்த பக்தர்களை பார்த்து பகவான் கௌரங்கர் கூறினார், ஓ நித்யானந்தரும் பலராமரும் ஒரே நபருக்கு உண்டான இரு வெவ்வேறு பெயர்கள் என்றார் அவர். எனது நித்யானந்தர் நம்முடன் சேர்ந்து கொண்டபடியால் நாம் முழுமை அடைந்து விட்டோம். இப்போது துவங்கப் போகும் பகவத் பிரேமை என்னும் வெள்ளம் இது மாதிரி மீண்டும் வராது. இந்த வெள்ளத்தின் பாதிப்பு இன்னும் 10,000 வருடங்களுக்கு உணரப்படும். எல்லோரும் சேர்ந்து இந்த வெள்ளத்தின் கதவுகளை திறந்து கடவுள் மீதான அன்பினால் இந்த உலகத்தை மூழ்கு அடிப்போம். ஓ ஹரி ஓ ஹரி. எனது பற்களுக்கு இடையில் பணிவு என்ற புல்லை வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணனின் புனித திருநாமத்தை தயவு செய்து எடுத்து கொள்ளுங்கள் என நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இதை உங்களுக்குள்ளேயே அனுபவித்து பிறகு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அதை ஆனந்தத்துடன் அளித்து மகிழுங்கள் என்றார் அவர். மேலும் சைத்தன்ய மகாபிரபு கூறினார், ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் என்னுடைய திருநாம ஜபம் கேட்கும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.